ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஏன் லவ் ஸோ ரொமான்டிக் இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர. ஓகேவா? இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ கிட்ட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. முதலாளி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதலாளி. அது என்னன்னா, நகைகள் வடிவமைப்பு வரைபடங்களை சேகரிக்க சொல்லி டியூட் நகை கடைகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. அவரோட தங்கச்சிக்கு தனிப்பட்ட ஃபீனிக்ஸ் கொரா நெக்ட் வேணுமா. அவங்க ரொம்பவே பிரபலமான பெரிய வீட்டு மருமகளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுக்க போகிறாராம். அதனால் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலாளி அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, அப்படியா, உதவி கேட்டு வந்திருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக செஞ்சுட்டா போச்சு. அந்த டியூட் குடும்பம் ரொம்ப ரொம்ப பிரபலமானது. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த வாய்ப்பை தவற விட்டால் அங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை கண்டிப்பாக தப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் டோக் மகாராஜாவை நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் கூட நாம் நல்ல உறவை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான நகைகளை செய்கிற வாய்ப்பு நமக்கே கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நாம் இதை செஞ்சு தான் ஆகணும். இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சவங்க கூடயே ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அண்ணன் ரொம்ப ரொம்ப பிரபலமானவன், பெரிய பலசாலி. நீங்கள் மட்டும் அவங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தனும், ஒழுங்காக வாயை மூடிட்டு வழியை காட்டு, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ மட்டும் ஜோ குடும்பத்தில் இருக்கிற புதையலை எங்களுக்கு காட்டலன்னு நினச்சிக்கோயேன், உன்னை பொழந்து தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினும், வாங்கடி மாப்பிள்ளை, யார் யாரை பழக்கிறான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ளே பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் போன வேலையை முடிச்சுட்டு தனியாக நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் அது இதுன்னு காரணம் சொல்லி ரொம்ப தூரமாக நடத்தி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கூட்டத்தோட தலைவனும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரொம்ப தூரமாக நடத்தியே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க, ஒழுங்கு அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லு, என்னோட மற்ற நண்பர்களையும் நான் அங்கே வர சொல்லணும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஹா அப்படிலாம் செய்யவே கூடாது, உங்களுடைய மற்ற நண்பர்களெல்லாம் எதுக்காக நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு வரணும், இது எங்களுடைய ரகசியமான இடம், அதனால நீங்கள் மற்றவங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது, உங்களை மட்டும்தான் நான் அங்கே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனும், நீ பண்றதையும் பேசுறதையும் பார்க்கும்போது ஆனா எனக்கு என்னமோ நீ எங்களை மாட்டி விடுறதுக்காக தான் ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறியோன்னு தோணுது, உண்மையை சொல்லு, நீ என்னை எங்க போய் மாட்டி விடுறதுக்காக கூட்டிட்டு போற, உன்னோட அண்ணன் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து ஹீரோயின் கழுத்துல வச்சு மிரட்டும் போது அந்நேரம் அங்க ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோயின் பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிடுறான். அண்ணன் வந்துட்டியா அண்ணன், எங்க அண்ணன் போயிருந்த, எங்க பாரு அண்ணன் அந்த தடியை என் மேலே கத்திய வச்சுட்டா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் ஹீரோ பின்னாடி போய் நினைக்கிறா. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க முதலாளி, உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனுங்கள முதல்ல விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோவும், இப்போ கூட சுயநலவாதியாக தான் இருப்பியாடி, ஆமா அவனுங்க யாரு, அவனுங்க ஏன் அவனை மிரட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதை நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல இவனுங்களில் நீங்கள் பற்றி விடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அந்த கூட்டத்தோட தலைவனும், டே நீ யாரா பச்சை கலர் சிங்கிச்சான்னு வந்திருக்க, ஆமா நீ யார், இவளோட அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது ஹீரோயினும், அண்ணன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவங்க ஜோ குடும்பத்தோட புதையில கொள்ளடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன், அதனால இவங்க என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அதனால இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும், உண்மையாக தான் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த அந்த கூட்டத்தோட தலைவனும், போய் அவனை அடிங்க, முதல்ல அந்த குருவி கொண்டக்காரன் பச்சை கலர் சிங்கிச்சான் அவனை அடிங்க, அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவனுங்க எல்லாரும் ஹீரோ கிட்ட சண்டைக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் சண்டை போட்டு மண்டையை உருட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வேகதகமாக எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். அதை பார்த்த ஹீரோயின் மெய் மறந்து ஹீரோவையே பேன்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இவனுங்களை பாருங்களேன், இவனுங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்திருந்தா அங்கே சண்டைக்கு வந்திருப்பானுங்க, உங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்திருந்தா நீங்கள் எங்கள் அண்ணன் கூடயே சண்டைக்கு வந்திருப்பீங்க, பார்த்தீங்களா எப்படி அடி வாங்குனீங்கன்னு, முதல்ல ஒழுங்காக இங்கேருந்து ஓடுங்கடா, இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தோட தலைவனும், ஓ நீங்கள் ஃபைட் பண்ணா இதை பார்த்து நாங்கள் பயந்துருவோமா, இந்த அடிதடியெல்லாம் எங்களுக்கு எப்போவுமே பழக்கப்பட்டது தான், இப்போ பாரு ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்கிறான். விசில் அடித்ததும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. அப்போது ஹீரோயினும், முதலாளி நீங்கள் இவங்களை சமாளிச்சிருவீங்களா, இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதை சமாளிக்கணுமா, வாடி இங்கேருந்து ஓடிடுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு ஓடிடுறான். இவங்க ஓடினதும் இவங்க பின்னாடி அந்த கூட்டமும் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பவும் சிடு சிடுன்னு சிடுமூஞ்சியாகவே பேசிகிட்டு இருக்கிற
ஹீரோ. ஹீரோயினுக்காக சண்டை போட்டு ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டே ஓடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் இவனுங்க கண்டுபிடிச்சிடுறானுங்க. ஓடிக்கிட்டு இருந்த 2 பேரும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்தவனும், நீங்கள் முதலாளி, மேடம் வந்து உங்களுடைய தொழிலாளியா? ஏதோ அண்ணன் தங்கச்சின்னு பேசிகிட்டு இருந்தீங்க, பார்த்தா நீ முதலாளி, அவள் தொழிலாளியா? நல்ல வேலை என் கூட இருக்கிற என் நண்பன் உங்களை கண்டுபிடிச்சிட்டான். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் 2 பேரும் என் காதில் பூ சுற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறான். அப்போது ஹீரோவும், ஒழுங்காக பின்னாடி போ, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு கொடையை எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு நிற்கும்போது, ஓ கொடையை வச்சு நீங்கள் சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வராங்க. அப்போது ஹீரோயினும், முதலாளி இது வேலைக்காகாது, நீங்கள் என்ன நம்புறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும், சுத்தமாக நான் உன்னை நம்பலை, என்ன ஆளை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இல்லை முதலாளி, நீங்கள் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நாம் இங்கேருந்து குதிச்சாதான் முடியும்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் குதிக்கிறாங்க. சீனா தானா படத்தில் வடிவேல் ரொம்ப உயரமான இடத்துல கொடையை பிடிச்சிக்கிட்டே குதிச்சு பறந்து வருவார்ல, அதே மாதிரி இவங்க 2 பேரும் இந்த டப்பா கொடையை பிடிச்சிக்கிட்டு பறந்து கீழே இறங்குறாங்க. அப்போ கூட ஹீரோயின் ஹீரோவையே பேனு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் இவளுக்கு என்ன கிறுக்கா இப்படி பார்த்துட்டு இருக்கிறானா, ஹீரோயினே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினை நோக்க, ஹீரோயின் ஹீரோவை நோக்கன்னு 2 பேரும் நோக்கிக்கிட்டே கீழே தரை இறங்கிடுறாங்க. அதை பார்த்து அந்த கூட்டத்தோட தலைவனும், யாராவது சீக்கிரமாக இங்கேருந்து குதிச்சு அவனை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குதிச்ச 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுந்து காலை முறிச்சிக்கிறாங்க. அதை பார்த்து தலைவனும், ஆஹா இப்படி இருந்தால் விளங்காதுன்னு சொல்லிட்டு படி இறங்கி அவங்கள போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஓடி வந்த ஹீரோவும் ஹீரோயினும் துணி துவைக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது ஹீரோயினும், முதலாளி நீங்கள் இந்த அண்டாக்குள்ளே ஒளிஞ்சுக்கோங்க, அவங்களால உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டாக்குள்ளே ஹீரோவை விட்டு அதுக்குள்ளே மூடி வச்சுட்டு ஹீரோயினும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோயின் ஒளிஞ்சதுக்கப்புறம் துரத்திட்டு வந்த எல்லாரும் அங்கே வந்துடுறானுங்க. வந்து எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு அவனுங்க இங்கே இல்லை, எங்கேயோ ஓடிட்டாங்க, வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை வந்து கூப்பிடுறா, முதலாளி வெளியே வாங்க, அவனுங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் உள்ளேருந்து எந்திரிக்கிறா. அந்த பானை ரொம்பவே அழுக்காக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால ஹீரோவோட ட்ரெஸ்ஸு, முகம், கை கால்னு எல்லா இடமும் ரொம்ப அழுக்காக இருக்குது. முதலாளி நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழுக்காக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் ரொம்பவே கோவமாக, போ உன் கூட வந்ததுனால தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது, உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் ட்ரெஸ் அழுக்காகுது, நானும் அழுக்காகுறேன், இனிமே நீ என் பின்னாடி வராத, என்கிட்ட இருந்து நீ விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கோவமாக போயிடுறான். ஹீரோ போனதுக்கப்புறம் ஹீரோயினும் சோகமாக நின்று ஹீரோவே பார்த்துட்ருக்கா. நாம் நல்ல நண்பர்கள்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் என் கூட நண்பனாகவே ஆக மாட்டீங்க போல இருக்கே, எப்போவும் நாம் 2 பேரும் அந்நியர்களாகவே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சோகமாக மனசுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கா. சரின்னு ஹீரோயினும் அவளுடைய தம்பியை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கா. அங்கே அவளுடைய தம்பி நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கான். தம்பியை பார்த்த ஹீரோயினும் தம்பியும் ஓடி வந்து தம்பியை கட்டி பிடிச்சிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோவும் உடம்பு கை காலெல்லாம் அழுக்குருட்டி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். அதை அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், ஐயேச்சி இந்த பையன் ஏன் எப்படி போகிறான், ஐயோ குடும்பிக்காரங்க இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. கோவமாக ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே வைத்தியரை மீட் பண்ணுறான். அப்போ வைத்தியரும், என்னாச்சும் உனக்கு, ஏன் உன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி அழுக்காக இருக்குது, எப்போவும் நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் தெரியாமல் ஒரு இடத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கும்போது, அப்படியா சரி வா நீ என்னுடைய வைத்தியசாலைக்கு வா, அங்கே வந்து குளிச்சுட்டு நீ உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு ஹீரோவும் வைத்தியர் கூட மருத்துவமனைக்கு வந்துடுறான். ஹீரோவை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்கு குளிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மருத்துவர் அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அவளுடைய தம்பியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தம்பிக்காரனும், அக்கா நீ அங்கே ரொம்பவே கஷ்டப்படுறியாக்கா, நீ அங்கே சந்தோஷமாக தானே இருக்க, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினும், அப்படிலாம் இல்லைடா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த தம்பிக்காரனும், ஆமாம் அக்கா உன்னுடைய சகாய் அங்கே தானே இருக்கிறதா நீ சொன்ன, நீ அவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா நான் அவரை பார்த்தேன், ஆனால் அவருக்கு என்ன பற்றின ஞாபகமே இல்லை, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, அப்படியா நீ அப்போ ஞாபகப்படுத்த வேண்டியது தானே, நீ எல்லா விஷயங்களையும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு, அப்போ அவருக்கும் ஞாபகம் வந்துடும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தம்பி சொன்னதும் ஹீரோயினும் யோசிச்சு பார்க்குறா, ஒருவேளை நம்ம வந்து அவங்ககிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னால் அவன் நம்ம கூட சேர்ந்துருவானா, அவனுக்கு நம்மளை பற்றின ஞாபகங்கள் எல்லாமே வந்துடுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி நினச்சி பார்த்து ஹீரோயின் தனியாக கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கும்போது, அக்கா எதுக்குக்கா சிரிக்கிற,
நீ அங்கே அதிகமாக வேலை பார்க்குறியா, உனக்கு அங்கே அதிகமாக வேலை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தம்பி கேட்கும்போது, ஆமாம் அங்கே வேலை செஞ்சு நான் களைச்சி தான் போயிட்டுறேன், ஆனால் மற்றவங்களுடைய வேலையை விட எனக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற முதலாளி என்னை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறாரு தெரியுமா, எனக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெலாம் சொல்லி கொடுக்குறாரு. என்னுடைய முதலாளி ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்நேரம் அங்கே ஹீரோ வந்துடுறான். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுறான். ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும், அப்போ இவளுக்கு உண்மையிலேயே தம்பி இருக்கானா, நாம தான் அதை நம்பாமல் விட்டுட்டோம், நாம தான் அவளை தப்பாக நினச்சிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் கதை கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வீடியோஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா போன வாரமே நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சு. அதனால் வீடியோ எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. அதனால் எடிட் பண்ண முடியல. அதனால் வேறு வீடியோஸ் எல்லாம் இடையில கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அந்த காப்பிரைட் தொல்லை என்னால் தாங்கவே முடியலைங்க, அதனால தான் சாரி ஓகே. அப்போ அந்த தம்பிக்காரனும், பெரிய குடும்பத்தில் வேலை செஞ்சா அங்கே வேலை செய்கிறவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க்கா. அவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்கள ரொம்ப ரொம்ப மோசமாக நடத்துவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு அந்த மாதிரி நடக்குதாக்கா அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்லைடா தம்பி, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன். அங்கே எல்லாரும் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்க தெரியுமா. யார் எப்படின்னு தெரியாது, ஆனால் என்னோட முதலாளி ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எனக்கு அதிகமாக வேலையை கொடுக்க மாட்டார். அவரை பத்திரமா பார்த்துக்கணும், அவருக்கு அப்பப்போ டீ போட்டு கொடுக்கணும், அவர் எழுதும்போது மை கரைச்சி கொடுக்கணும், அம்புட்டு தான் என்னுடைய வேலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் தனியாக நின்று கேட்டுட்டு இருந்த ஹீரோவும், நாம் இவளை வேலைக்கு வச்சதுக்கு ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா, அவன் நடைப்பாளா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்நேரம் அங்கே மருத்துவர் வந்துடுறாரு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கூப்பிடும்போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டுறா. முதலாளி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த தம்பிக்காரனும், அக்கா இவரு தான் உன்னுடைய முதலாளியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, வாங்க முதலாளி, உங்களுக்கு ரொம்பவே நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அக்கா உங்களை பற்றி நிறையவே சொன்னா, நீங்கள் அவளுக்கு அதிகமாக வேலை கொடுக்கவே மாட்டீங்கன்னு சொன்னா, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணிவாக வணக்கம் வைக்கும்போது ஹீரோவும், இல்லை இல்லை வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் எப்பவும் குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், வைத்தியர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறான். சரி முதலாளி, நீங்கள் வைத்தியரை பார்த்துட்டு வாங்க, நான் எனக்கு கொஞ்ச நேரம் என் தம்பி கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் வைத்தியர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து வரான். அப்போது ஹீரோயினும் வைத்தியர்கிட்ட, வைத்தியரே போன மாதம் நீங்கள் என் தம்பியை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, இந்தாங்க அதற்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்து வைத்தியர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஹீரோவை பார்க்குறாரு. ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டினதும், இருக்கட்டுமா இதெல்லாம் எதுக்குமா, நீ ஜோ ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவளா ஆகிட்ட, அப்படி இருக்கும்போது நீயும் என்னோட உறவினர் வட்டத்துக்குள்ளே வந்துட்ட, அதனால் காசெல்லாம் எதுக்குமா, பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைத்தியர் சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அப்படியா, இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வைத்தியரே, ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்காக நான் உங்களை பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ, எதே பழி வாங்க போறியா, அட பைத்தியக்காரி, அது பழி வாங்குறது இல்லை, வாழ்க்கை முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதும், அதே தான் வைத்தியரே, அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சிரித்து சமாளிச்சிட்டு இருக்கா. இதை கேட்ட வைத்தியரும் சிரிச்சுட்டு, அப்படியா அதுதான் சொல்ல வந்தியா, நானும் பயந்தே போயிட்டு அம்மாடியோ அப்படின்ட்டு அவரும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும், சரி வா நம்ம இங்கேருந்து போகலாம், ஒழுங்காக என் கூடவே வரதா இருந்தா வா, ஆனால் என் பின்னாடி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினும், நான் உங்ககிட்ட சொல்லாமல் அங்கேருந்து வெளியில் வந்தது என் தப்பு தான் முதலாளி, அதுக்காக நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் பண்ணதும் தப்பு தானே முதலாளி, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல முதலாளி, அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டதுக்கு நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் என்கிட்ட காட்டலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும், ஓ உரிமை இருக்கா, கோபம் வந்தால் உங்ககிட்ட காட்டலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை முதலாளி, சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன், அதுக்குன்னு ஆப்பு வச்சு விட்டுறாதீங்க முதலாளி அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணால் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோவும் அவனோட வேலையாள் யான்சே கிட்ட பணத்தை கொடுத்து சூஜி ஆனோட வைத்திய செலவுக்கும் பாட்டியோட வைத்திய செலவுக்கும் இந்த பணத்தை எடுத்துகிட்டு
போயிட்டு வைத்தியர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை யான்சேவும் சரிங்க முதலாளின்னு சொல்லி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டியா, ஊருக்கு போன சின்ன முதலாளி நாளைக்கு இங்க வீடு திரும்ப போறாரா, அதனால நாளைக்கே அவர் இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயினும் அப்போ நாளைக்கு நம்மளுடைய சகாய் ஊருக்கு போயிட்டு வந்துருவான்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கணும், ஏன்னா நாளைக்கு நம்ம அவங்க கூட சந்தைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேக வேகமா வேலை பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணா மறுநாள் ஆயிடுது. ஹீரோவும் அவனுடைய வேலையாள் யான்சே கிட்ட பேசிட்டு இருக்கான். நான் சொன்ன வேலையை முடிச்சியா, நேற்றுக்கு வந்தவனுங்க யாருன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஆமா முதலாளி, நாங்க அவனுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க போன தடவை சந்திச்சிங்களே அந்த ஸ்கார் தான் அந்த கூட்டத்தோட தலைவனா, அவனுங்க கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறானுங்க. அதனால அவனுங்களை பிடிக்க நாங்க இங்க இருந்து நம்மளுடைய வீரர்களை அனுப்பணும். ஆனா அவனுங்களுக்கு என்னவோ நல்ல நேரம் இருக்கிறதுனால நம்மளுடைய வீரர்கள் இங்க இருந்து போறதுக்குள்ள அவனுங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானுங்க. அதனால அவனுங்களை பிடிக்க முடியல முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவும் அவனுடைய காதுல என்னவோ மந்திரம் ஓதிட்டு இருக்கான். அவனும் அப்படியா, சரி முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் நைட்டு ஹீரோ வந்து எழுதுவான்ல படிப்பான்ல, அதனால அதுக்காக மைக்கரைக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு ஹீரோக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இருக்கா. அப்பாடா நம்மளுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம சகாய் கூட சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் கிளம்புனதை பார்த்த ஹீரோவும் எங்கே கிளம்பிட்ட, இப்போ நீ எங்கே போகிற, இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அதுவா முதலாளி, என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுடைய புத்தகத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன், உங்களுக்கு மை கரைச்சி வச்சுட்டேன், டீ போட்டு வச்சுட்டேன், துணியை துவைச்சிட்டேன், பாத்திரம் கழுவிட்டேன், கக்கூசை கூட கழுவி வச்சுட்டேன் முதலாளி. அதனால் இப்போ என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு முதலாளி. நீங்கள் இன்னைக்கு என்னோட தொந்தரவே இல்லாமல் சந்தோஷமாக உங்களுடைய வேலையை பார்க்கலாம். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போகுது. இப்போ நீ எங்கே போகிற, இப்போலாம் நீ ஒன்றும் போக வேண்டாம், போயிட்டு கணிதத்தில் 9வது அத்தியாயத்தை எடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதும் கணிதமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஒழுங்காக அதை எடுத்து கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொன்னதும் சரின்னு ஹீரோயினும் போய் தேடி எடுத்து அதை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக கிளம்பும் போது ஹீரோவும் மையில்ல இந்த மையை தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற டப்பாவை எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினும் மையை கரைச்சி வச்சுட்டு சரி முதலாளி இப்போ என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பசிக்குது, என்னுடைய பெருங்குடல் சிறுங்குடலை தின்றும் போல இருக்கு, அதனால நான் போய் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து நைஸாக நழுவும் போது ஆமாம் நீ இப்போ எதுக்காக துள்ளு போட்டுட்டு ஓடிட்டு இருக்க, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடும்போது இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் குடும்பிக்கார முதலாளி, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. அப்போ ஹீரோவும் உன்னுடைய தம்பியோட சிகிச்சைக்காக பணம் தேவைப்படும்னு சொன்னல, பணம் வேண்டாமா, அது மட்டும் இல்லாமல் நீ தானே எனக்கு பணிப்பெண்ணாக இருக்கிறதா வந்த, அப்படி இருக்கும்போது நீ இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்க, ஒழுங்காக நீ இந்த வேலையை பார்க்குறதா இருந்தால் இங்கேயே இருந்து வேலையை பாரு, இல்லைன்னா நீ இங்கேருந்து போயிடு, வேறு ஏதாவது வேலைக்கு போயிடு, ஆனால் நான் இந்த அளவுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு இருக்கா. முன்னாடியெல்லாம் என்னை காண விட மாட்டான், எங்கேயாவது பற்றி விட்டுக்கிட்டே இருப்பான், இப்போ என்னடானா பக்கத்துலேயே உட்கார சொல்கிறானே, இவனுக்கு எனக்கு கிறுக்கா இருக்குமோ, ஒருவேளை நேற்றுக்கு நம்ம இவனுடைய ட்ரெஸ்ஸை அழுக்காக்கிட்டோம்ல, அதுக்காக தான் இந்த குடும்பிக்காரன் கோவப்படுறானோ, நம்மளை வச்சு பழி வாங்குறானோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் முணங்குறத காதில் கேட்ட ஹீரோவும் என்ன சொன்னேன் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஐயோ நான் எதுவுமே சொல்லலை முதலாளி, உங்களுடைய தேவை தான் என்னுடைய சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வேலை பார்க்குறதுக்காக போய் மையை கரைச்சிட்டு இருக்கா. மையை கரைச்சி முடிச்சதும் இப்போ போகலாமா முதலாளின்னு கேட்கும்போது வேலை முடிஞ்சிருச்சு தான், ஆனால் இன்னும் முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 புத்தகத்தை எடுத்து போட்டு இது எல்லாத்துலேயும் அச்சு வை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரின்னு ஹீரோயினும் அச்சு வச்சிட்டு இருக்கா. அச்சு வைக்கும்போது ஒரு இடத்துல தப்பாக வச்சு வச்சிடுறா. அதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அடியே என்னடி பண்ணிகிட்டு இருக்க, தேவையில்லாத இடத்துலலாம் அச்சு வச்சிருக்க, சொன்ன வேலையை மட்டும் நீ செய்யவே மாட்டியா, ஏன்டி இப்படி என் உசுரை வாங்குற, அது மட்டும் இல்லாமல் வணிக வரியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இந்த நோட்டை வாங்குறதுக்காக வருவாங்க, ஜோ குடும்பத்தோட பத்திரம் சரியாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க நமக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை சரி பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினும் ஐயோ முதலாளி நான் வேணும்னு பண்ணலை முதலாளி, நான் தெரியாமல் தான் அப்படி பண்ணிட்டேன்,
இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அதை எப்படி சரி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை சொல்லி கொடுக்குறான். சரின்னு 2 பேரும் இருந்து அந்த வேலையை சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஹீரோயினையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஏதோ ஹீரோக்கு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. ஹீரோயின் அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் சகாயை காட்டுறாங்க. அவர் ரொம்ப நேரமாக ஹீரோயினுக்காக பாறைக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அளவுக்கு அதிகமாக வேலை பார்த்ததுனால அளவுக்கு அதிகமாக பசிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினோட வயிறே கியாமுயான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினும் முதலாளி எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது முதலாளி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இரவு நேரத்தில் நம்ம அதிகமாக வேலை செஞ்சோன்னா அதிகமாக பசி வருமா, அதனால் உங்களுக்கு எதுவும் பசிக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோவும் பசியா எனக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட வயிறும் கியாமையான்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சிட்டு முதலாளி உங்களுக்கும் அதிகமாக பசிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் வேணால் போயிட்டு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோவும் உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் முதலாளி, எங்கள் வீட்டில் நான் தான் சமைப்பேன். அது மட்டும் இல்லாமல் லெனான் நகரத்தில் ஒரு பெரிய சாப்பாட்டு கடையில் நான் அதிகமாக வேலை பார்த்தேன் தெரியுமா, அதனால எப்போவுமே என்னுடைய சாப்பாடு ரொம்பவே அருமையாக இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணால் சமைச்சு கொண்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரின்னு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஹீரோயினும் சமைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையை எடுத்துகிட்டு வந்து அதை காட்டுறா. அதை பார்த்த ஹீரோவும் இது என்னது, இது பாறங்கல் மாதிரி இருக்கு, இதை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஐயோ முதலாளி அது பாறங்கல் இல்லை, உண்மையான உணவு சுவையான உணவு இதுக்கு உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை வச்சு அதை உடைச்சிட்டு அதை பிரிக்கிறா. உள்ள ஹீரோயின் கோழியை வச்சு ஏதோ சூப்பரான ஒரு சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. அதை பார்க்க லைட்டாக கொலன்னு இருந்த மாதிரி இருக்கு. உடனே ஹீரோயினும் அதுல இருந்து ஒரு கோழிக்காலை பிச்சு ஹீரோ கையில கொடுக்குறா. இதை சாப்பிடுங்க முதலாளி, சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஹீரோ அதை பார்த்ததுமே ஐயே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறான். உடனே ஹீரோயினும் ஐயோ முதலாளி இது சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே ருசியாக இருக்கும், இதை சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூக்குக்கு முன்னாடி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் இங்கே பாரு நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, என் ட்ரெஸ்ஸில் கரைப்பட்டுட்டுன்னு நினச்சிக்கோ, ஏன் எனக்கு பிடிக்காது, துணியில் கரைப்பட்டுருச்சுன்னா அதை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு துணி துவைக்கிற உனக்கு தெரியாதா, இந்த துணியில் மட்டும் ஏதாவது கரைப்பட்டுருச்சுன்னு நினச்சிக்கோ, ஏன் நீ எனக்கு புது துணி தான் வாங்கி கொடுக்கணும், அது உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயினும் ஐயோ அப்போ வேண்டாம் நீங்கள் சாப்பிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆஹா ஓஹோன்னு ஆஹான்னு ஊச்சி கொட்டி அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சவுண்டு போட்டுட்டே சாப்பிட்றத ஹீரோ கேட்கும்போதே ஹீரோக்கும் வாயில் எச்சி ஊறுது. இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோயினும் சாப்பிட்டுட்டே உங்களை நினச்சேன் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது முதலாளி, நீங்கள் இதை சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ அருமையான சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட முடியாமல் இருக்கீங்க, இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குது, ஆனாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஊச்சி கொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் வாயிலிருந்து லிட்டர் கணக்கில் தண்ணி வருது, இவ வேற இப்படிலாம் சொல்கிறாளே இன்னும் அதிகமாக பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் முதலாளி நீங்கள் அடம் பிடிக்காமல் சாப்பிடுங்க முதலாளின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கறி துண்டு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதை ஹீரோவும் வேண்டா வெறுப்பா சாப்பிட்ற மாதிரியே நடிச்சிட்டு சாப்பிட்றான். ஹீரோவும் வேண்டா வெறுப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அந்த தட்டையே ஹீரோ பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறான். இனிமேல் இது எனக்கு தான், நீ இதிலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் என்ன இவன் இந்த கடி கடிக்கிறான் எலும்ப, நமக்கு எதுவும் மிச்சம் மீதி வைக்க மாட்டானோன்னு வேற வாய்வளர்ந்து பார்த்துட்டு இருக்கா. முதலாளி எனக்கும் கொஞ்சம் கொடுங்க முதலாளி, எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுலேருந்து எடுத்துக்கிறா. இதே பார்த்த ஹீரோவும் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா உனக்கெலாம் இப்படி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறான். வெக்கமா அதெல்லாம் சாப்பாட்டில் பார்க்கக்கூடாது முதலாளி, சாப்பாட்டுக்கிட்ட வெக்கம் கோவம் இதெல்லாம் காட்டவே கூடாது, அன்பு மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எடுத்து சாப்பிட்றா. ஹீரோயின் குழந்தை மாதிரி அதை அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஹீரோவும் மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்த ஹீரோவும் ரொம்ப ருசிக்குதோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப ரொம்ப ருசிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்னோட கணக்கு புத்தகத்தை நாசம் பண்ணிட்ட, அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா உன்னோட இந்த மாச சம்பளத்தில் பாதியை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதும் ஹீரோயினும் எதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்பவே சோர்வா வெளியில வரா. நல்ல வேலை இன்னைக்கு நம்மளுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், அதுவும் இல்லாமல் இந்த சிடுமூஞ்சி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இனிமே போய் நிம்மதியாக தூங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது முழிச்சுக்கிட்டே இருங்க, பாறைகிட்டேயே பத்திரமா இருங்க, நாம நாளைக்கு சந்தைக்கு போகலாம்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னால அந்த மாதிரி ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினும் ஐயோ நம்ம சகாயை மீட் பண்ண மறந்துட்டோமே, அவன் வேற கத்திட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் தான் வரும். அதுக்கு நீங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? போயிட்டு வரேன். டாடா.